ஹலோ, இன்றைக்கி வந்து செப்டம்பர் 5 கோட் ரிலீஸ். ஸோ கோட் ரிலீஸ்க்கு போக முடியுமான்னு தெரியலன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். பட் எனக்கு லீவ் கிடச்சிருக்கு, நான் போகிறேன். இப்போ வந்து பக்கத்தில் கிடையாது, நான் ஸ்டஃபர்டில் இருக்கனால தியேட்டர் வந்து பக்கத்தில் இல்லாதனால நான் வந்து ஹேண்ட்லி வரைக்கும் போகணும். ஸோ இங்கேருந்து டவுன் சென்டர் போய் ஒரு பஸ் எடுத்து நான் ஹேண்ட்லி போகணும். 3:30க்கு தான் ஃபிலிம், பட் நான் 12:30க்கே வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். ஸோ 1 வீக்காக படத்துக்கு போகிறோங்கிற அந்த ஒரு ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ ஆன் த வே நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு படம் எப்படி இருக்கேன், என் தம்பி ஆல்ரெடி மெசேஜ் பண்ணிட்டான் படம் பார்த்துட்டான்னு. இந்தியாவில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இனிமேல் தான் பார்க்க போகிறேன். இங்கே நான் விஜயோடன்னு இல்லை, எந்த படமுமே ஃபஸ்ட் டேலாம் ஷோ பார்த்ததே கிடையாது. எல்லாமே ரிலீஸ் ஆகி நல்லாயிருக்கு அப்படிலாம் தெரிஞ்சு ஃபேமிலியோடு போனது மட்டும்தான். ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் ஒரு படத்தை ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் அன்னைக்கே பார்க்க போகிறேன். அதுவும் விஜயோட படங்கிறதுனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். படம் பார்த்துட்டு அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் ஷோ நான் சொல்லலை, ஏன்னா யூகேல இதுதான் 3:30 தான் ஃபஸ்ட் ஷோ. அதனால் மிச்சத்தை வந்து நான் படம் பார்த்துட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ பாய். நம்ம வந்து ஹேண்ட்லி வந்துட்டோம். ஹேண்ட்லிலேருந்து சினி வேர்ல்டுக்கு வந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஸோ நல்ல எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கேன். அதே எக்ஸைட்மெண்ட்டோட படம் பார்த்து முடிப்பேனான்னு தெரியல. நான் ரிவ்யூஸ் எதுவுமே பார்க்கல, எப்போவுமே ரிவ்யூ பார்க்காம தான் போவேன். பட் எனிவே நான் வந்து படம் பார்த்துட்டு ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவுமே நான் நினைக்கல. அதே எக்ஸைட்மெண்ட்டில் நான் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். ஹலோ, 3:30க்கு தான் சினிமா, இப்போ 3 மணி தான் ஆகுது. வந்தாச்சு, உள்ளே போகிறேன். போயிட்டு அப்புறம் சினிமா முடிஞ்சதுக்கப்புறம் மிச்ச ரிவ்யூ சொல்கிறேன். ஹலோ காய்ஸ், எல்லோரும் கோட்டு படம் பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் அன்றைக்கே ரிவ்யூ ஃபஸ்ட் டேயே பார்த்தனால ரிவ்யூ போடணும்னு நினச்சேன். கொஞ்சம் டிலே வந்துருச்சு, என்னால் அப்போ போட முடியல. ஸோ எந்த எக்ஸைட்மெண்ட்டோட போனேனோ அதே அந்த ஃபேன்கள் மூமெண்ட்டை என்னால் என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. ஈவன் இது யூகேவாக இருந்தாலும் நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கண்டிப்பாக நான் நினச்சேன் ஒரு நார்மல் படம் பார்த்துட்டு வர மாதிரி தான் நான் நினச்சேன். பட் நிறைய விஜய் ஃபேன்ஸ் இருந்தாங்க. நான் போன டைமில் யாருமே இல்லை, பட் கொஞ்ச நேரத்தில் அத்தனை பேர் அங்கே அந்த என்ட்ரினாலும் இளைய தளபதி விஜய்னு வரும்போதும் அந்த ஆடியன்ஸோட அந்த எனர்ஜியை பார்த்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்தனால அது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஒரு ஃபேன்கள் மூமெண்ட்டை நான் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணேன். ஒரு சின்ன வருத்தத்தோட இன்னும் ஒரு தடவை தான் இதை என்ஜாய் பண்ண முடியும்னு நினைக்கும்போது அந்த ஒரு வருத்தம் இருந்தாலும் அதனாலேயே நான் இன்னும் ஒரு 50% எக்ஸ்ட்ராவாக எக்ஸைட்டடாக நான் இருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. அந்த ஸ்டார்டிங் ஃபஸ்ட் ஹாஃப் அப்படியே போச்சுது. படம் ஓவரால் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், 10 out of 10லாம் நான் சொல்ல மாட்டேன். லைக் 7 out of 10 தான் என்னோட இது. நான் சொல்கிறது அவ்வளோதான். நிறைய அங்கங்கேருந்து விட்டுருந்தாலும் பாசிட்டிவ் நான் ட்ரைலர்லேயே சொல்லியிருந்த மாதிரி அந்த ஃபைட் எனர்ஜி அதெல்லாமே இருந்துச்சு. இன்னொன்று விஜயை ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த ஹாப்பினஸ் அது கம்ப்ளீட்டாக அந்த ஃபுல் ஹவர்ஸ்லேயும் சினிமா ஃபுல்லையும் விஜய் அந்த அப்பா பையன் விஜயை பார்க்குறது ஜஸ்ட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும்
ப்ளீஸிங்காகவும் இருந்துச்சு. நிறைய இடத்துல விட்டுருக்காங்க, நிறைய லேக் இருந்துச்சு. அண்ட் ட்விஸ்ட் வந்து நிறைய அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் இருந்துச்சு. பட் கெஸ்ஸபிள் ட்விஸ்ட்டாக தான் இருந்துச்சு. லைக் எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் நான் கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்தேன். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி நிறைய படம் ரீசெண்டாக வந்த படத்தில் ட்விஸ்ட் வச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இதாக இருந்துச்சு. சில இடத்துல வந்து இப்படி வேண்டாம், இவ்வளோ லேகு கொடுத்துருக்க வேண்டாமோ, அந்த ஸ்டோரியில் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்காங்க அங்கங்கே. இன்னொன்று வந்து டிஏஜிங் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு, அது நல்லா இருந்துச்சு. அண்ட் இத்தனை வருஷமாக உள்ள விஜய் அங்கங்கே காட்டும்போதும் அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் அந்த எஃபர்ட்டெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சாங்ஸ் பார்த்திங்கன்னா, நான் எல்லா சாங்ஸை பற்றியெல்லாம் சொல்ல விரும்பலை. சாங்ஸில் வந்து ஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து எல்லார் மாதிரியே த்ரிஷா வந்த மட்டை சாங் தான். நல்ல அந்த விண்டேஜ் விஜய் பார்க்கறதுக்கும் அந்த அவங்களோட காம்பினேஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மற்றபடி செகண்ட் ஹாஃப் ஃபுல் ஃபைட். நான் அவ்வளோ ஃபைட் விரும்புகிற ஆள் கிடையாது. ஸோ அவ்வளோ ஃபைட்டிங் வந்து கொஞ்சம் லேக் இருந்துச்சு. கொஞ்சம் போரிங் இருந்துச்சு. லைக் எக்ஸ்பெக்டட் ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஓவரால் அது எல்லாமே ஒன் டைம் வாட்சுக்கு ஒர்த்தாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ட்விஸ்ட் எல்லாமே எக்ஸ்பெக்டட்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய ட்விஸ்ட் வந்து நம்ம யோசிக்க முடியாமலும் இருந்துச்சு. அது எல்லாமே ஒர்த் வாட்சிங் தான். நான் மறுபடியும் கண்டிப்பாக பார்ப்பேன். ஸோ உங்களோட ஒப்பீனியனும் சொல்லுங்கள். ஆஸ் எ ஃபேன் கேர்ளாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களோட ஒப்பீனியனும் சொல்லுங்கள். நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலுமே நம்மளை கேட்ச் பண்ணி உட்கார வைக்கிற அந்த ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. ஸோ வேறு ஸ்டோரி வந்து அவ்வளோவா இதெல்லாம். பட் அந்த நான் எதிர்பார்த்த ஹியூமரஸான விஜய் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப சீரியஸ் மோடில் இந்த விஜய் வந்து இந்த ஹியூமரஸ் விஜயாக நடிக்கும்போது அது பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. நான் நல்லாவே என்ஜாய் பண்ணேன். ஃபஸ்ட் ஹாஃபில் அது எல்லாமே என்ஜாய் பண்ணேன். ஈவன் இந்த பழைய படங்களெல்லாம் எடுத்து சீன் இங்கே இருந்து ஆட் பண்ணும்போது, அது காமெடியாக காட்டும்போதும், அப்பா பையனுக்கு இடையில காமெடிஸ் வரும்போதும் அது எல்லாமே சிரிக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. லைக் பழைய படங்கள் உள்ள இதை எடுத்து அதை வந்து இங்கே கலாய்க்கும்போது பார்க்குறதுக்கு ஜஸ்ட் நமக்கு கனெக்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு இதுதான் கனெக்ட் ஆகுது, இதுதான் கனெக்ட் ஆகுதுன்னு கண்டினியூஸாக படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாகவே அது புரியும். அந்த மாதிரி அந்த வரிசையில் வந்து ஓவரால் சினிமாவே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எக்ஸைட்மெண்ட்டுக்கு வருத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக வர்த்தியாக தான் இருந்துச்சு. நான் ரொம்ப அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு சொல்ல விரும்பல. பட் விஜயை பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஸோ நீங்களும் பார்க்காதவங்களும் கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சுக்கு ஒர்த்தான படம்னால கண்டிப்பாக தியேட்டர் போய் பாருங்கள். நல்லா தான் இருந்துச்சு. மற்றபடி மற்ற ஆக்டர்ஸ் லைக் நிறைய எக்ஸ்ட்ரா ஆக்டர்ஸ், லைக் நம்ம ரொம்ப வருஷமாக சினிமாவில் பார்க்காத ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம அதில் பார்க்கும்போது அதுவுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் நான் சொன்ன மாதிரியே விஜயகாந்த், பிரசாந்த், நிறைய பேர், தோனி இதெல்லாம் வரும்போது அந்த அதை வந்து நம்ம நினைப்போம் இவங்களெல்லாம் எப்படி காட்ட போகிறாங்கன்னு நினைக்கும்போது அதை அவங்க வந்து பியூட்டிஃபுல்லாக காட்டியிருந்தாங்க. ஸோ எதுக்காக எதை மிக்ஸ் பண்ணி காட்டுறாங்க அது எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் பாருங்கள். இதுதான் என்னோடய ஒப்பீனியன். எப்படியும் எனிவே ரிப்பீட் மோடில் சாங்ஸ் எங்கள் வீட்லேயும் ஓடிட்டு தான் இருக்குது. விஜய் ஃபேன்ஸ் வீட்டில் கண்டிப்பாக ஓடிட்டு தான் இருக்குன்னு நானும் நினைக்கிறேன். எங்கள் வீட்லேயும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. லூப்பில் போய்கிட்டே இருக்குது. ஈவன் நான் இன்னைக்கு கூட மட்டை சாங் நம்ம த்ரிஷாவோட இதுக்காக நான் யூடியூப்பில் தேடிருந்தேன், இன்னும் வரல. ஸோ டிசப்பாயிண்டிங். நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த இதை பார்க்குறதுக்கு. ஸோ நான் வந்து போய் படம் பார்த்தது கண்டிப்பாக
ஒர்த்தாக தான் இருந்துச்சு அப்படி தான் நான் சொல்வேன். உங்களோட ஒப்பீனியனும் சொல்லுங்கள். ஸோ வேறு எதுவும் இல்லை. அடுத்த படம் என்ன பார்க்க போகிறேன்னு தெரியல. ஸோ பார்த்தா நான் என்னோடய ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ. என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏதாவது கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.